ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு சேகுவேரா அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு உங்களுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தீங்க. ஆர்கே நகரினுடைய தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் மரிய வில்சன் அவர் கொடூரமா யாரையோ தாக்குற மாதிரி, வீடியோ எடுக்கிறவங்கள அட்டாக் பண்ற மாதிரி, இப்படி ஒரு ஒரு ரணகலமான காட்சிகளை வந்து பார்க்க முடிஞ்சது. இவர் குறித்து இணையதளங்கள்ல தேடும் பொழுது இவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினரா இருக்கிறாரு. அவரை பற்றி ஊடகங்கள் என்ன செய்தி வெளியிட்டு இருக்குது அப்படின்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. யார் இந்த மரிய வில்சன்? தாவேகாவில் இணைந்த பிரபலம், ஜேபிஆரின் மருமகன் டு கல்வி தந்தை. ஜேபிஆரோட மருமகனாக இருந்தவர் கல்வி தந்தையாக மாறி இருக்கிறார். பல குழந்தைகளுக்கு வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்து செய்திருக்கிறார். விளையாட்டு, அவரோட காலேஜ்ல அவர் ஒர்க் பண்றப்ப, ஜேபிஆர் காலேஜ்ல ஒர்க் பண்றப்ப அவர் தான் விளையாட்டு பிரிவுக்கு அவர் பொறுப்பான உடனே அங்கே இடஒதுக்கீட்டை அமல்படுத்தி 400க்கும் மேற்பட்ட குழந்தைகளை முன்னேற்றி விட்டிருக்கிறார் அப்படின்னு இப்படியான செய்திகள் இவரை பற்றி இருக்குது. ஆனா நீங்க வெளியிட்ட வீடியோ அப்படின்றது முற்றிலும் வந்து வேற அவருடைய தோற்றத்தை வந்து காட்டுது. உண்மையில் இந்த மரிய வில்சன் யார்? மரிய வில்சனுக்கும் ஜேபிஆருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. 2010லயே அவருக்கும் ஜேபிஆரோட மகளுக்கும் டிவோர்ஸ் ஆயிருது. மருமகன் இல்லையா? இவர் மருமகனே கிடையாது. அபிஷியலா டிவோர்ஸ் ஆயிருது. அவங்க இன்னொரு திருமணம் பண்ணி அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை போயிட்டாங்க. அவங்க இவங்க 2 பேருக்கு சம்மந்தம் கிடையாது. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த டிவோர்ஸ்க்கான இதுவும் அஃபிடவிட்ல இருக்கும். பெண்ணை தாக்கினார், அசிங்கமா பேசினார், திட்டினாருன்னு சொல்லி ஒரு அஃபிடவிட்ல இருக்கும், எஃப்ஐஆர்ல இருக்கும். அவர் மனைவியை ஆமா, எல்லா கட்சியில எல்லாம் அப்படிதான். அப்ப அடுத்து இவர் என்ன செய்யறாருன்னா, ஜேபிஆரோட வாசல்ல போய் நின்று நான் உண்டி கட்டே ஆயிட்டேன், எனக்கு போயிடுச்சு, ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு பிச்சை எடுத்து, சரி போய் தொலை அப்படின்னு ஒரு ஜேபிஆர் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர்ல குன்னம்ன்ற ஒரு இடத்துல பார்த்து, நீ இந்த இடத்துல லேண்டை பார்த்து காலேஜ் கட்டி கொடுத்துறாரு. 2011 12 வரைக்கும் இது நடந்துகிட்டு இருக்கு. 2013 இவர் என்ன செய்யறாருன்னா, ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரை பாத்துறாரு. 24 மணி நேரத்துல சைனா எதையோ கட்டிருச்சு, நம்மளும் இதை கட்டி ஜேபிஆரை வந்து அசத்திடலாம், மனசுல இடம் பிடிச்சிடலான்னு அவசர அவசரமா ஒரு ஆர்ச்சை கட்டுறாரு. அவசர அவசரமா ஆர்ச்சை கட்டவும் அது என்ன ஈரப்பதம், அதுக்கான நேரமே கொடுக்காம அப்படியே கட்டினதுனால அப்படியே இடிஞ்சு 10 அப்பாவி வடமாநில தொழிலாளர்கள் ஸ்பாட்லயே டெத்து. ஒரு 3-4-5 பேர் வந்து ஒரே நாள்ல அந்த வளைவை கட்டி காட்டணும் அப்படின்ற ஒரு சாதனையை நிகழ்த்தணும். ஆமா, அப்படியே இடிஞ்சு விழுந்து செத்துட்டாங்க. ஒரு 4-5 தமிழர்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க. இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நிதியும் போய் சேரல. இது சொல்றேன், இந்த நேரத்துல இந்த சம்பவம் நடந்தோடனே தமிழ்நாடு முழுவதும் பூம் ஆகுது. அன்னைக்கு ராத்திரி ஜேபிஆர் கைது செய்யப்படுறாரு, மரிய வில்சன் கைது செய்யப்படுறாரு. A1 குற்றவாளி மரிய வில்சன், அதுவும் அஃபிடவிட்ல இருக்கு. A2 ஜேபிஆர், அடுத்தடுத்து வராங்க. அந்த காலேஜ்ல ஒர்க் பண்ண எல்லாரும் வராங்க. ஜேபிஆர் என்ன செய்யறாருன்னா, இந்த காலேஜ்ல நான் சாதாரண ட்ரஸ்டி தான், இவன் தான் மெயின் ட்ரஸ்டி, என்ன விட்டுருக்கான், அவனை பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாரு. இவரும் A1 குற்றவாளி. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. இந்த 10ஆம் தேதி இந்த கோர்ட்டுக்கு இந்த கேஸ்க்கான ஹியரிங் வந்து காஞ்சிபுரம்ல மறுபடியும் வந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஹியரிங் நடந்திருக்கு. இந்த செத்து போனாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 10 பைசா கூட நஷ்டஈடா கொடுக்கல. இதுக்கு தனியா போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி நஷ்டஈடாவது கொடுங்க, செத்து போயிட்டாங்க 10 பேர், உங்க காலேஜ்ல நீங்க அவசரப்படுத்தினதுனாலதான் அப்படின்னு சொன்னதுக்கு, நான் பல லட்சம் செலவு பண்ணிட்டேன், நான் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப ஜட்ஜு சொன்னாரு, யோ நீ செலவு பண்ணது பெயிலுக்கு, நீ பெயிலுக்கு செலவு பண்ணியிருக்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிதி கூடியானா நாளாக கொடுக்க மாட்டேன்னு 10 குடும்பத்துல இன்னைக்கு சீரழிஞ்சு நடுதரவு நிற்கிறாங்கன்னா அதுக்கு இந்த கல்வி தந்தை தான் காரணம். இந்த உயிரிழப்பு நடக்கும்போது இவர் இன்னொரு ஃப்ராடும் சேர்த்து பண்றாரு. ஒரு எப்படி கல்வி தந்தையா ஆனாரு? அவர் காலேஜ்ல அவர் கொடுத்துக்கலாம்ல, அவரு காலேஜ் அவரு கொடுத்துக்கலாம். அதாவது மாமனார் கொடுத்த சொத்துல ஒரு ஃபாதரை வச்சு வாங்கிட்டாரு. அதான் அவங்களோட ஜேபிஆரோட மகளுக்கும் இவருக்கும் டைவர்ஸ் ஆயிருச்சுன்னீங்க, அதுக்கு பிறகு எப்படி சொத்து? அதுதான், இது பெண்கள் தான் ஜீவானம்சம் வாங்குவாங்க பொதுவா. இது கொஞ்சம் வித்தியாசமானவர். ஜேபிஆர் வந்து யாராவது உதவின்னு கேட்டா சரி போய் தொலைடா அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஆளு, போய் தொலை பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவர் பேர்லயே வச்சு கொடுத்துட்றாரு. ஆனா அவர் வந்து அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அவருடைய சொத்துக்கள் எல்லாத்துக்குமே சிங்கிள் பர்சன் சொத்தை ஹேண்டில் பண்ற மாதிரி இவர் பேர்ல அப்படின்லாம் வச்சுக்க மாட்டாரு. எல்லாமே ட்ரஸ்டி பேர்ல, முக்கியமா கிறிஸ்டியன்ஸ் பேர்லயே இருக்கும். எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் பேர்ல கல்வி நிறுவனங்கள் இருந்தாதான் 50% உங்களுக்கு வந்து கோட்டால உள்ள வர முடியும், இல்லைன்னா அது மாறிடும்.
அதனால கிறிஸ்டின்ஸ் பேர்லயே ட்ரஸ்டி வர வைப்பாரு. அப்ப இந்த காலேஜ் யார் யார் ட்ரஸ்டி வராங்கன்னா, ஜேபிஆரோட மனைவி மரிய வில்சன், மரிய வில்சனுடைய அண்ணன். இந்த அண்ணனுடைய பேர் வந்து மேரி கிளவுட். இதை நல்லா வச்சுக்கோங்க. இதுதான் இந்த இன்டர்வியூக்கு மெயினான பாட்டு. இந்த 4 பேர் தான் ட்ரஸ்டி. இவர் என்ன செய்யறாருன்னா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த காலேஜுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த ட்ரஸ்டில இருந்து நான் விலகிறேன்னு சொல்லி அவரும் அவங்க ஒய்ஃபும் விலகிடுறாங்க. அவ்வளவுதான். இப்ப லீகலாகவும் எதுலையுமே இவருக்கும் ஜேபிஆருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா ஆர்கே நகர்ல இவர் நிக்கும் போது நான் ஜேபிஆர் ஃபேமிலி, ஜேபிஆர் என்ன இப்ப அந்த கல்லூரிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எந்த சம்பந்தம் கிடையாது. அப்ப கல்வி தந்தைன்னு வந்து ஊடகங்கள்ல எழுதுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர் கல்லூரியில நடக்கிற விழாவுக்கு ஒரு சர்ச்சில் இருந்து ஒரு ஃபாதர் வருவாரு. அந்த ஃபாதரை வச்சு இவருக்கு இவரே கொடுத்துக்கிட்டது தான் அது. அந்த ஃபாதர் வந்து இங்கேதான் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல தான் இருக்காப்புல. அவரை வச்சு கொடுத்துக்கிட்டது தான். அவர் பெரிய ஃப்ராட் ஃபாதர் தான். எனக்கு அவரை கேட்டா பக்குன்னு ஆயிடுச்சு. அவர் பேரு டங்ஸ்டன் நினைக்கிறேன். அந்த ஃபாதர் என்ன பண்றாருன்னா, இந்த ட்ரஸ்டி பேர்ல இருக்க ஒரு ஸ்கூல் நடத்த யார்கிட்டையும் கேட்காம அவர் பேர்ல அவரே மாத்திக்கிட்டாரு. யாரு? இந்த மரிய வில்சன், மேரி கிளவுடுன்னு அவங்க அண்ணன் பேர்ல இருக்க ஸ்கூல் நடத்த அவருக்கு அவர் பேர்ல மாத்திக்கிறாரு. ஸோ இப்ப இந்த கல்வி தந்தை பட்டத்தை இவரே வாங்கிக்கிறாரா? இந்த 2013 வருஷம் அந்த 10 பேர் இறந்து போறாங்கல்ல, அந்த நேரத்துல இவர் கைது பண்ணப்படுறாரு, சிறையில இருக்காரு. கல்லூரி சீல் வச்சிடுறாங்க. சீல் வச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, அந்த நேரத்துல அட்மிஷனும் போட்டுறாங்க. ஒரு 120 இருந்து 150 மாணவர்கள் போட்டுறாங்க. போட்ட மாணவர்களுக்கு காசை ரீஃபண்ட் பண்ணணும்ல, ரீஃபண்ட் பண்ண முடியாது. ஜெயிலில் இருந்து பண்ண முடியாது. நான் ஏன் பண்ண முடியாது. அடுத்த வருஷம் அட்மிஷன் போட சொல்லு. ரொம்ப சிம்பிள். அடுத்த வருஷம் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லு. அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் போனவங்களுக்கு சீட்டும் கொடுக்கல. ஏதோ 1, 2, 3 பேருக்கு மட்டும் சீட்டை அந்த காசை திரும்ப கொடுத்துட்டு மீதி எல்லாரையும் தூக்கி விட்டார். அவங்களும் கேட்டு வெறுத்து போய் போடான்ட்டு போயிட்டாங்க. எல்லாமே லட்சக்கணக்கில் பணம். இவர் தான் கல்வி தந்தை. அடுத்து 2013 முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து சில வருஷம் கழிச்சு இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, கல்லூரியில ஒரு லோன் ஒன்று வாங்குறாரு. அந்த கல்லூரிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நாமளே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது எப்படின்னா, இந்த கல்லூரியில பிரிண்டிங் புக்ஸ் இருக்கும்ல, புக்கு, நோட்டு, சிலபஸ்ஸு, கொஷின் பேப்பர், ஆன்சர் பேப்பர், இது எல்லாத்தையும் பிரிண்ட் அடிக்கிற மிஷின்ஸு, அப்புறம் கேண்டீனுக்கு தேவையான பிளேட்டு, டம்ளரு, இதெல்லாம் மிஷின்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லோன் வாங்குறாரு. அந்த லோனை எப்படி வாங்குறாருன்னா, கல்லூரியில இருக்கிற ஸ்டாஃபோட பேர்ல வாங்குறாரு. அவங்களோட சிபில் ஸ்கோரை வச்சு வாங்குறாரு. ஒரு 29 பேர்கிட்ட வாங்கிட்டு அந்த மிஷின் எல்லாம் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு டக்குன்னு தூக்கி விட்டுறாரு. அந்த மிஷின்ஸ் எல்லாத்தையும் வித்துடுறாரு. அந்த மாசமே வித்துடுறாரு. லோன் கொடுத்த மேனேஜர் வந்து பாப்பார்ல, அந்த ஆஃபீஸர் வந்து பார்த்தா மிஷின் எதுவுமே இல்லை காலேஜ்ல. என்ன மிஷின் எதுவும் காணோம் அப்படின்னு பயந்துட்டாங்க. உடனே லோனை சாங்ஷன் பண்ண மேனேஜரை சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி எரிஞ்சிடுறாங்க. இப்ப இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த யார் பேர்ல ஒரு லோன் வாங்கினாரோ அந்த 29 பேரையும் காலேஜ் விட்டு வெளியே அனுப்பிடுறாரு, வேலையை விட்டு. அவங்க போராடுறாங்க. அவங்களும் காலேஜ்ல ஒர்க் பண்ணாங்க. ஆமா, ஒர்க் பண்ணவங்க. அவங்க போராடுறாங்க, நீதி கேட்கறாங்க. கடைசியில அந்த கேஸ் தனியா ஓடுது. இதெல்லாம் சிவில் கேஸ்ல வரும். அதனால இது அஃபிடவிட்ல தெரிவிக்க முடியாது. ஆனா இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. போராடுறாங்க. கடைசியில அந்த லோனை அவங்க தலையிலே கட்டி விட்டு இவரு கல்வி தந்தை எஸ்கேப் ஆயிட்டாப்ல. அடுத்து இவருக்கும் விஜய்க்குமான தொடர்பு எப்படி வருது? இது காரணம் புசியானது. இவர் பாண்டிச்சேரியில தான் படிச்சாரு. ஆனா அஃபிடவிட்ல தமிழ்நாட்டுல படிச்சேன்னு சொல்லி போடுறாரு. எப்படி தேர்தல் ஆணையம் கிராஸ் செக்கே பண்ணாம இப்படி அப்ரூவ் பண்ணாங்கன்னு தெரியல. இவரோட ரேஷன் கார்டு கூட சமீபத்துல தான் மாத்தினாரு. ஆனா இவர் பாண்டிச்சேரிக்காரு. இங்க வந்து சமீபத்துல மாத்திக்கிட்டு இங்க வந்து பண்றாரு. இவர் பாண்டிச்சேரியில ஊருக்குள்ள ஸ்கூலை கட்டடி சுத்திக்கிட்டு இருந்தவர். இவருக்கும் புசியானதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நெருக்கம் வருது. எப்படி நெருக்கம் வருதுன்னா, இவர் கட்டடி சுத்திட்டு இருக்கும்போது நீ ஏன் லீவ் போடுற, போய் பேரண்ட்ஸை கூட்டு வா அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல. அப்போ பேரண்ட்ஸா வந்து புசியானந்த் தான் ஆஜராவார். நான் தான்ப்பா அவரோட அப்பா. சீரியஸா தான். அப்போ அவர் வந்து சிந்துபாத் ஏஜென்சின்னு வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார் பாண்டிச்சேரியில். நான் தான்ப்பா இவங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஆஜராவார். ஒரு 10 ரூபா 20 ரூபா மரிய வில்சன்ட்டா வாங்கிப்பார் போயிட்டு வர்றதுக்கு. அப்படி வாங்கிட்டு இப்படி நெருக்கம். ஆனா இவர் மரிய வில்சன் ஒரு அஜித் ஃபேனு. நீ விஜய் ஃபேனா, எனக்கு ஒரு ஆஃபர் வருதுடா விஜய் கட்சிக்குள்ள போறதுக்கு, நீ விஜய் ஃபேனா மாறிடுறான்னு இவரை பேசி இவரு விஜய் ஃபேனா மாறிடுறாரு. புசியானந்த் இவர்கிட்ட பேசுறாரு. ஆமா. அதுக்கப்புறமா புசியானந்த் என்ன பண்றாருன்னா, மரிய வில்சனை கூப்பிட்டுட்டு பிடி செல்வகுமார் அவர்கிட்ட கூட்டு போய் காட்டுறாங்கன்னா, இவர் நம்ம பையன் தான் மரிய வில்சன், கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு. அப்படியே நல்லா பண்ணுவானா இவனும் பரம்பரை விஜய் ரசிகர் தான், வாங்கன்னு சொல்லி சேர்த்து விட்டுக்கிட்டாரு. அப்படியே இவனும் உள்ள சேர்ந்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து பிடி செல்வகுமாரை அடிச்சு வெளியே வரட்டாங்க. அது மூலியமா தான் இவங்க உள்ள போனது. இதுதான் கதை. மற்றபடி இவரு அஜித் ஃபேன், இவரு விஜய் ஃபேனா எப்படி மாறினாருன்றதுதான் கதை. இப்படிதான் இவங்க 2 பேருக்குள்ள நெருக்கம். 2013 இருந்தா இந்த லாபி எல்லாம் உள்ள வருது. அடுத்ததா கல்லூரியில ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் ஒண்ணு இருக்கு. அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அந்த ஹாஸ்டல் பேர்ல ஒரு லோன் வாங்குறாங்க. அந்த லோனை கட்டவே இல்லை. அந்த லோன் அந்த பேங்க் என்ன பண்ணுதுன்னா, அர்த்தராத்திரில வந்து சீல் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வெளியே அனுப்புது. அது வந்து ஃபீமேல் ஹாஸ்டல், விமன்ஸ் ஹாஸ்டல். அர்த்தராத்திரில அந்த பொண்ணுங்க எல்லாம் ரோட்ல வந்து நிக்குதுங்க. அப்புறம் வேற வழி இல்லாம செக்யூரிட்டி எல்லாம் பார்த்து கிளாஸ் ரூம்ல இன்னைக்கு ஒரு நாள் தங்குங்கன்னு சொல்லி அப்படி அனுப்புனாங்க.
இப்படி இதுதான் இவர்தான் கல்வி தந்தை, எந்த லோனையும் கட்ட மாட்டாரு. இப்ப இன்னைக்கு நீங்க வெளியிட்டு இருக்கிற வீடியோ, ஆ. அதுல அந்த தாக்குதல் ஏன் மரிய வில்சன் வந்து இவ்வளவு கொடூரமா நடத்துறாரு, அந்த வீடியோவில் இருப்பது யார், என்ன பிரச்சனை? இந்த மேரி கிளவுடுன்னு ஒருத்தர் சொன்னல, அவங்க அண்ணன், சொந்த அண்ணன். ஆமா. இப்ப ட்ரஸ்டில இருந்து ஜேபிஆரும் அவங்க ஒய்ஃபும் கிளம்பி போயிட்டாங்க, என்ன ஆள உர்ரா சாமின்னு போயிட்டாங்க. இப்ப 2 ட்ரஸ்டி தான். இவருக்கு என்னன்னா, என் பேர்ல மட்டும்தான் இந்த கல்லூரி இருக்கணும், இன்னொருத்தர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரே ஒரு ஃபேக்கா ஒரு ரெடி பண்ணி, உன்னை கல்லூரில இருந்து தூக்கிட்ட, நீ வெளியே போன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த காரு எல்லாத்தையும் புடிங்கிட்டு இவர் வெளியே அனுப்பிடுறாரு. ஓகே, இவங்க சொந்த அண்ணன், சொந்த அண்ணன் மேரி கிளவுடும் மரிய வில்சனும் அது ட்ரஸ்டியா இருக்காங்க. ட்ரஸ்டியா இருக்காங்க. ஜேபிஆரும் அவருடைய மனைவியும் அதுல இருந்து வெளியேறிடுறாங்க. அப்ப இதுல இவங்களோட சொந்த அண்ணனை நீக்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, பொதுவா ஒரு ட்ரஸ்டி ஒரு ட்ரஸ்ட் மெம்பரா இருக்கிறவங்க இன்னொரு ட்ரஸ்ட் மெம்பரை நீக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, இது தப்பா இருக்கு, எப்படிடா என்ன நீக்குவ அப்படின்னு இவர் கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்றாரு. எப்படி நீ கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவ அப்படின்னு கட்டையை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்து அடிக்கிறாங்க. இந்த விஷயத்துக்காக எப்படி கோர்ட்ல நீ கேஸ் ஃபைல் பண்ணுவ அப்படின்னு அடிக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து வயசான ஒருத்தர் அடிக்கிறாருல, அது வேற யாரும் இல்ல, மரிய வில்சனுடைய அப்பா. அவரும் தாவேக்காவில தான் இருக்காரு. விஜய் மேடைகள்ல பாத்தீங்கன்னா அவரும் மேடையிலேயே நிற்பாரு, துண்டு போட்டு நிற்பாரு. அவரும் ஒரு பொறுப்புல இருக்காரு, சின்ன பொறுப்புல இருக்காரு. இவரும் மாநில நிர்வாகி. இவரும் இந்த ஆர்கேனர்ல பேசும்போது சொல்றாரு, அது என்னோட பர்சனல், என் மேல அவதூறு பரப்புறாங்க, பர்சனல். சரி, பர்சனல்னா பெண்கள் அப்படிதான் அடிப்பீங்களா? எனக்கு புரியல. பர்சனல்ல நீ எவ்வளவு பெரிய திருட்டு பயலா இருக்கலாம், பெண்களை அபியூஸ் பண்ணலாம், கட்டையை தூக்கிட்டு போய் அடிக்கிறது. பர்சனலுக்கு வேற, அரசியல் வேறயா? நீ பர்சனல் லைஃப்ல எப்படி இருக்கன்னு பார்த்து தானே அரசியல் உங்களை தேர்வு செய்வாங்க. அவர் அழுது சீனை போடுறாரு, பர்சனல் எனக்கு அதை போய் என்ன பண்றாங்க அப்படின்னு. 2வது ஒரு விஷயம் சொல்லவா, கரூர்ல 40 பேர் உயிரிழந்தாங்க. இப்ப சமீபத்துல இந்த எக்மோர் எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிற தாவேகா சார்பா நிக்கிற ராஜ்மோகன் அவர் சொல்றாரு, கரூர்ல எங்கள் மீது சூழ்ச்சி வச்சாங்க, அந்த நேரத்துல எங்க அண்ணன் தான் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி நிதி, அப்புறம் இன்சூரன்ஸு, அப்புறம் மாதம் 5000 வாழ்நாள் முழுவதும் சொல்லி அறிவிச்ச ஒரே தலைவர் இவரு தான் அப்படின்னு இவர் சொன்னாங்க. ஆனா அந்த குடும்பம் செத்து இன்னையோட 6 மாசம் ஆச்சு, நயா பைசா மரிய வில்சன் சைட்ல இருந்து போகல. உண்மையை ஓப்பனா சொல்லணும்னா, மரிய வில்சன்ட்ட செத்து போன குடும்பத்துடைய பேர் கூட இருக்காது, அவங்க முகவரி கூட இருக்காது. நான் பொய் சொல்றேன்னா, நீங்க போயிருக்கீங்கல்ல, ட்ரைப்ஸ்ல இருந்து நீங்க போயிருக்கீங்கல்ல, அங்கே செல்வராஜ் ஃபேமிலி எல்லாருமே எடுத்திருக்கீங்கல்ல, அங்கே போய் கேளுங்க, மரிய வில்சன் யாராவது வந்தாங்களா, ஏதாவது கொடுக்குறாங்களான்னு கேளுங்க, இருக்காது. பொய். ஒரு விளம்பரத்துக்காக விஜய்க்கு முன்னாடியே நான் உதவி செய்கிறேன்னு சொன்னவர் தான் இவர். அப்படி சொல்லி ஏமாற்றி இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று சொல்லணும்னா, தாவேகா சார்பா இந்த அடிப்பட்டவங்களுக்கு 2 லட்சம்னு சொன்னாங்கல்ல, அதுவும் இன்னும் போய் சேரல. அடிப்பட்டவங்களுக்கு இப்போ வரைக்கும் போய் சேரல. அப்போ இவங்க எல்லாருமே ஒரு ஃப்ராடு கூட்டம் தான். இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கம் டு அஃபிடவிட்ல பாதி இது ஃபேக்ல தான் இவங்க கொடுத்துருக்காரு. 2வது, கல்லூரியில இந்த பசங்க சாப்பிட்ற கேண்டீன் ஃபுட்டு இருக்குல்ல, அரிசி பருப்பு இதெல்லாம், அந்த வெண்டார் வந்து அண்ணா நகர்ல தான் இருக்காரு. அந்த வெண்டார் என்ன பண்றாருன்னா, இது ஜேபிஆர் ஃபேமிலி தானே, நம்ம கொடுத்துருவாங்க. அவங்களுக்குள்ள எப்படி டீலிங்னா, 1 இயர் வரைக்கும் சப்ளை பண்ணிட்டு அப்புறம் மொத்தமா வாங்கிப்பாங்க. ஜேபிஆர்னா செக்கை கொடுத்துருவாரு, வாங்கிடுவாங்க. அது நம்பிக்கையில இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இவருடைய கல்வி தந்தையோட பெரிய ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, 1 வருஷத்துக்கு ஒரு வெண்டார் மொத்தமா வாங்கிட்டு காசு கொடுக்க கேட்ட உள்ள வந்தாங்கன்னா அடிச்சு அசிங்கப்படுத்தி திட்டி கேட்டை விட்டு வெளியே தூக்கி எறிவாங்க. அவர்கிட்ட ஆடியோ வீடியோ எல்லாமே இருக்கு. இப்போ அண்ணாநகர் வெண்டார், அதையும் நம்ம சீக்கிரமா ரிலீஸ் பண்றேன். இவர் தான் கல்வி தந்தை. இவர் நியாயமா கொடுக்க வேண்டிய காசை கூட அந்த வெண்டார் கொடுக்கல. அந்த கேஸும் கோர்ட்ல இருக்கு, அதுவும் நிலுவையில் இருக்கு. நான் பொய் சொல்லல, அதுவும் நிலுவையில் இருக்கு. இந்த மாதிரி இன்னொரு வெண்டார், இப்படி ஏமாத்தின வெண்டார்களுடைய பட்டியல் ஜாஸ்தி. இன்கம் டேக்ஸை கிட்டத்தட்ட 8 வருஷம் கட்டவே இல்லை, அந்த கேஸும் இன்னும் நிலுவையில் இருக்கு. இப்படி பல கேஸுகளுக்கு சொந்தக்காரர் தான் இவர். இங்க வந்து ஆர்கேனர்ல நான் அதை மாத்திடுவேன், இதை மாத்திடுவேன்றாரு. ரொம்ப சிம்பிளா இன்னொன்னு சொல்லணும்னா, நீங்க ஜேபிஆர்ல படிச்சு முடிச்ச இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை சாதாரணமா ஒரு ஆள் மாதிரி போய் அந்த இடத்துல போய் நின்று போய், இந்த காலேஜோட எம்டி டீன் அவரு எப்படி அப்படின்னா, கண்டா மணிக்கு திட்டுவாங்க, மிச்சம் வைக்காம திட்டுவாங்க. அவர் மோசமானவர், அசிங்கமா திட்டுவாரு, கேவலமா ட்ரீட் பண்ணுவாரு, மிக மோசமா திட்டுவாரு அப்படின்னு அவ்வளோ டேட்டா கொடுப்பாங்க. இப்போ எனக்கு கொடுத்த சோர்ஸ் எல்லாமே முன்னாள் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்களால கண்டுபிடிக்க முடியாது யார் என்ன கொடுத்தாங்க. முன்னாள் ஸ்டூடெண்ட்ஸா ப்ரூஃபோட கொடுத்துருக்காங்க. சும்மா கான்ஸ்பிரசி தியரிலாம் பேச முடியாது, எஃப்ஐஆர் ஏமாற்ற முடியாதுல்ல, அந்த நம்பர் வச்சு நம்மளும் அது இருக்கான்னு பார்த்துட முடியும். எல்லாமே பேசியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இவர் எவ்வளவு பெரிய மோசமானவர்னா, ஒரு குழந்தைய கடத்தி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியா? குழந்தை கடத்தல் வேற? குழந்தை கடத்தல். யாரோட குழந்தை? இந்த மேரி கிளவுடோன்ற அவங்க சொந்த அண்ணனோட குழந்தைய. அது என்ன விவகாரம்? அது என்னன்னா, இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி பல வருஷம் குழந்தையே இல்லை. மேரி கிளவுடுக்கு அண்ணனுக்கு, சொந்த அண்ணன். அப்போ ஒரு குழந்தைய கவர்மெண்ட்ல இருந்து தத்து எடுக்கிறாங்க. கவர்மெண்ட்ல இருந்து தத்து எடுத்து இவங்க வளர்க்குறாங்க. லீகலா இவங்க தான், இவங்களோட ப்ரூஃப் வச்சு தான் வாங்குறாங்க.
தம்பிக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு, தம்பி ஒண்டிக்கட்டையா இருக்கான் அப்படின்றனால அப்ப இந்த நேரத்துல இவங்களுக்கு ட்வின்ஸும் பிறந்ததுனால 3 குழந்தையா இருக்கு, நம்ம ஒரு குழந்தைய விட்டு கொடுப்போம், இவன் ஸ்கூல் போயிட்டு வரட்டும் படிக்கட்டும் அப்படின்னு. இவங்க எப்போ இவன் வீட்டுக்குள்ள பூந்து அடிக்க ஆரம்பிக்கிறான், பிரச்சனை ஆகுது அப்படின்னும் போது கோர்ட்ல கேஸ்லாம் போடுறான்னொடனே நீ என் குழந்தைய கொடுத்துருந்தோன்னே குழந்தைய தரமாட்டேன்ட்டான். தர முடியாதுன்ட்டா. என்னடா நீ இது என் குழந்தை, என் ப்ரூஃப்ல வாங்கியிருக்க, என் குழந்தை அப்படின்னா தர முடியாது, இனிமேல் என் குழந்தை ஓடு அப்படின்னு அடிச்சு வரட்டார் அவங்க அண்ணனையே. இவங்க என்ன பண்றாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போய் 2 நீதிமன்றத்துல போய் ஆர்டர் காப்பி வச்சிருக்காங்க. நீதிபதி தெளிவா சொல்லியிருக்காரு, உடனே அந்த குழந்தையை மீட்டு லீகல் கார்டியன்ட்ட கொடுங்க அப்படின்னு ஓப்பனா அவங்க வச்சிருக்காங்க. அப்போ கூட கொடுக்கல. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை காசை கொடுத்து செட்டில் பண்ணி, பாண்டிச்சேரியில் இவர் லோக்கல் பாண்டிச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக காசை கொடுத்து செட்டில் பண்ணி, எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் காசை கொடுத்துருக்காரு பாண்டிச்சேரியில். கொடுத்து செட்டில் பண்ணி நீங்கள் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த குழந்தை இவர் பேரில் இல்லை, ஆனால் அந்த குழந்தை பேரில் இவர் சொத்து வாங்கினதா அஃபிடவிட்டில் தெரிவிச்சிருக்காரு. அந்த குழந்தை பேர் சொல்ல விரும்பல, ஆனால் அந்த குழந்தையோட ஃபோட்டோ ரீல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த இவருடைய அஃபிஷியல் பேஜுக்கு போய் பார்த்தீங்கன்னா காலேஜில் நடக்கிற ஈவெண்ட் எல்லாத்துக்கும் அந்த குழந்தைய கையில் கூப்பிட்டு வருவார். ஆனால் அந்த குழந்தை அவரோட இல்லை. இந்த விஷயம் தாவேகாவில் இருக்க முக்கியமான எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும். பின்னணி இருக்குது. இப்ப இவ்வளவு இந்த வீடியோக்கள் வெளில வந்திருக்குது, நீங்க வந்து போட்டிருக்கிறீங்க. இதெல்லாம் விஜய் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு தெரியுமா? தெரியும். இந்த மேரி கிளவுட் இருக்காருல்ல, அவர் விஜய்க்கே 4 வாட்டி கடிதம் எழுதியிருக்காரு. 4 வாட்டி கடிதம் எழுதி கடைசியில விஜயே தன்னுடைய ஒய்ஃபை ஒர்த்தே இல்லைன்னு எப்போ சொன்னாரோ அப்போ அவர் மனசு விட்டாரு. என்னங்க இந்த ஆளை போய் நம்பி ஏதாவது இந்த ஆள்கிட்ட போனா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குன்னு நினைச்சு நான் லெட்டரா அனுப்பிக்கிட்டு இருந்தேன், மெயிலாம் போட்டேன், பார்த்தா இந்த ஆளை இப்படி சொல்லமோ நான் என்னங்க மனசு விட்டாரு. இதுக்கு மேல என்னால எனக்கு ஓட டெம்பிள் இல்லைங்க, எனக்கு என் குழந்தைய மட்டும் எனக்கு மீட்டு கொடுத்து, எனக்கு சொத்து எதுவும் வேணாம், என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு, என்னோட குழந்தை எனக்கு வேணும், அவ்வளவுதான் அவர் கேட்கறது. இப்ப அவங்க அந்த குடும்பம் பாண்டிச்சேரியில இருந்தா அடிச்சே கொண்டிருப்பாங்க. அவங்க தமிழ்நாட்டுல தலைமறைவா பாதுகாப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த குடும்பம் அங்க இல்ல, பாண்டிச்சேரியில இருந்து சொந்த வீடு நிலம் எல்லாமே அங்கதான் இருக்கு. ஆனா அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி தமிழ்நாட்டுல ரொம்ப பாதுகாப்பா, ஆனா வெளியில யாருக்கும் தெரியாம சோசியல் மீடியா யூஸ் பண்ணாம ரொம்ப ரகசியமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சொந்த தம்பிக்கு பயந்து, தாவேகாவுடைய நபருக்கு பயந்து, அவருக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் மரிய வில்சனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. எல்லாமே தெரியும். இந்த குழந்தை இவருடைய குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சுமே ஆதவர்ஜுனா புஷியானது எல்லாமே அந்த குழந்தையோட பர்த்டேக்கு அவங்க போய் செலிப்ரேட் பண்றாங்க. இந்த குழந்தை இல்லைன்னு கோர்ட் ஆர்டரே இருக்குன்னு தெரிஞ்சும் போய் செலிப்ரேட் பண்றாங்க. தன்னை ஒரு கல்வி தந்தைன்னு காட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஜேபிஆர் உயிரோடு இருக்கும்போது இந்த கோஸ்டல் பெல்ட் இங்க எல்லா இடத்துலையுமே இந்த சீட்டு கொடுப்பார், ஃப்ரீ சீட் கொடுப்பார் மீனவர்களுக்கு. அப்படி கொடுக்கும்போது அந்த சீட்டையும் கடைசி சீட்டுக்கான சீட்டையும் என்ன பண்ணுவாருன்னா ஃப்ரீ சீட் கொடுத்துருவார்ல, அது போக அட்மிஷன் ஆகுது இல்லை, அது எல்லாத்துலேயும் இந்த வர ஃபீஸையும் கடைசி வர ஃபீஸையும் வேளாங்கண்ணிக்கு போய் கொடுத்து ஒரு காணிக்கையை செலுத்துவார். ஒரு 750 சீட்டு வருஷம் ஃப்ரீ சீட்டு கொடுப்பாரு. இவன் தனியாக காலேஜ், இந்த மரிய வில்சன் தனியாக காலேஜ் வாங்கினோடனே அந்த ஃப்ரீ சீட்டெல்லாம் கட் பண்ணிட்டார். நான் இது ஓசியில் கொடுக்கணும் அப்படின்னு இவர் கட் பண்ணிட்டாரு. இப்போ இந்த கிறிஸ்டியன் லாபிஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த கன்னியாகுமரி பெல்ட்டில் இருக்கிற ஒரு ஃபாதர் என்ன செய்கிறாருன்னா, இப்போ அவர் பொறுப்பில் இல்லை, வெளியே வந்துட்டார். இந்த மாநில கிறிஸ்டியன் பொறுப்பில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதுலேருந்து வெளியே வந்துட்டார். இவர் போய் மரிய வில்சனை சந்திச்சு, நீங்கள் மறுபடியும் ஃப்ரீ சீட்ஸ் அலாட் பண்ணுங்கள், ஒரு 100 பேர் 150 பேர் அலாட் பண்ணுங்கள், நம்ம கொடுக்கலாம், அதை வச்சு நம்ம வந்து சீட்டு கேட்கலாம் அப்படின்னு மறுபடியும் 100-150 சீட்டை இப்போ ஒரு 2-3 வருஷமாக மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா, எப்படி கோஸ்டல் பெல்ட்டில் போய் எப்படி ஓட்டு கேட்குறாங்கன்னா, 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே யாருக்கெல்லாம் ஜேபிஆர் சீட்டு கொடுத்தாரோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போகிறாங்க. உங்களுக்கு தானே நாங்கள் சீட்டு கொடுத்தோம் ஃப்ரீ சீட்டு, எங்களால் தானே நீங்கள் கல்வியில் பெரிய ஆளா, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்த ஒரு எலெக்ஷனில் ஓட்டு போடுங்க போதும்னு சொல்லி இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராங்க. விஜய் நல்லா கவனிச்சா தெரியும், கோஸ்டல் பெல்ட்ல அதிகமா பண்ணுவாரு. கன்னியாகுமரி போனோட இன்னொரு மகளும் அவங்களும் விஜய் கட்சியில தான். ஆமா, அந்த கதை தனி. கன்னியாகுமரி போகும்போது மட்டும் ஏன் சிலுவையை தூக்கி வெளியே போட்டாரு? இது எல்லாம் மரிய வில்சனோட லாபி. அங்க கிறிஸ்டின்ஸ் அதிகமா இருக்கு, நம்ம அங்க இருந்தா ஃப்ரீ சீட்டு கொடுத்துருக்கோம், நீங்க போடுங்க அப்படின்னு. ஜேபிஆரோட மகளுக்கு சீட்டு கொடுக்கல, அதுக்கு காரணம் நான் தான். அவங்க மரிய வில்சன்னா அவங்களோட பெரிய ஃப்ராடு. அந்த பொண்ணு பெரிய ஃப்ராடு. மரிய வில்சனும் ட்வின்ஸு, அந்த பொண்ணும் ட்வின்ஸு, அந்த ஜேபிஆரோட பொண்ணும் ட்வின்ஸு, 2 பேரையுமே திருமணம் பண்ணி வச்சிட்டாரு. அது பின்னாடி கேவலமான ஒரு கதை, அதை விடுங்க. அது இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, நான் தான் குளச்சல் தாவேகா வேட்பாளர்னு கேம்பெயினே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த விஜயை வந்து நிகழ்ச்சிக்கெல்லாம் கூட்டு போறது, பசங்களா பொண்ணுங்களை பார்த்துக்கோங்க, பொண்ணுங்களா பசங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டது எல்லாம் பண்ணாங்க. நான் நடுவில் பூந்து என்ன பண்ணேன்னா, இவங்க மேலே இருக்கிற எஃப்ஐஆர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உடைச்சேன், ஒன்னொன்னா போட்டேன். இந்த ஹார்பரில் ஃபேக்கான ஒரு பில் வச்சு ஹார்பரை கைப்பற்றுறதுக்காக சொந்த அக்காவையே மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் லேண்ட் அபகரிச்சிருக்காங்க,
இப்படி பல குற்றச்சாட்டுகள் இவங்க மேல இருக்குன்னு ஒன்னொன்னா அடுக்க ஆரம்பிச்சோடனே தாவேகா தலைமை போய் உங்களுக்கு சீட் இல்லைன்ட்டான். இப்போ மறுபடியும் மேடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டீம் எல்லாம் கூப்பிட்டு நான் எம்பி எலெக்ஷனுக்கு நான் சீட்டு வாங்கியே தீருவேன் அப்படின்னு ஒரு வார் ரூம் அமைச்சு இப்போ அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜேபிஆரோட மகள் அவங்க தனி வார் ரூம் வச்சு அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கதான் இவரோட மனைவி இல்ல அவங்களும் ட்வின்ஸ். அவங்களோட இன்னொரு இருக்காங்கல்ல சகோதரி, அவங்களதான் இந்த மரிய வில்சன் வந்து திருமணம் பண்ணியிருக்காரு. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இவருடைய சொந்த தம்பியும் அண்ணனும் வருவாங்க. 2 பேரும் ட்வின்ஸ். நமக்கு புரியாது இது. ஆனா ஜேபிஆரும் இப்படிப்பட்ட ஒரு பின்னணியை கொண்டவர் தானே. எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட ஒரு கல்வி தந்தை தானே, கல்வி தந்தை. ஆமா, அவர் ஒரு கட்டத்துக்கு மேல அரசியலே வேணாம், கல்வியிலேயே நல்ல சம்பளம் வருது, இனிமே இதுக்குள்ளேயே இருந்துடலாம்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டாரு. இங்க வந்து நல்லா பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு பண்ண பாவத்துக்கெல்லாம் புண்ணியம் தேடுறன்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிக்கிட்டு எல்லாம் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இந்த குடும்பமே ஒரு மாதிரியான ஃபேமிலி தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்டு. இதுல இந்த மரிய ஜீனா நம்ம சொல்றல பசங்களா பொண்ணுங்களை பார்த்துக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா 2016லயே ஜெயலலிதாவை போய் அப்ரோச் பண்றாங்க, எனக்கு சீட்டு கொடுங்க சோழிங்கநல்லூர்லன்னு. சசிகலா மூலியமா. அப்ப இது ஜேபிஆர் காதுக்கு போயிருது. கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்றாரு, இங்க பாரு நீ இப்ப பென்ஸ்ல போற, பிஎம்டபிள்யூல போற, பெரிய மாளிகையில இருக்க, எலெக்ஷன் நீ அரசியலுக்கு போயிட்டேன்னா அம்பாசிடர்ல போகணும், வேணாம் அப்படின்னு மண்டையை கழுவி நிறுத்திடுறாரு. மறுபடியும் 2021ல செல்லூர் ராஜும் நம்ம ஜெயக்குமார் அண்ணன் மூலியமா எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திச்சு சீட்டு கேட்கறாங்க. செல்லூர் ராஜு வந்து காரணம் என்னன்னா அவங்களுடைய பொண்ணு வந்து இந்த காலேஜ்ல டாக்டரேட் பண்ணுது. ஜெயக்குமார் காரணம் என்னன்னா அந்த குளச்சல்ல இருக்க ஹார்பர் வந்து அப்பா ஒரு மீன்வளத்துறை அமைச்சர்ல, குளச்சல்ல இருக்க ஹார்பரை அதானிக்கு தாராவாத்து கொடுக்கறல ஒரு டீலிங்ல அவர் கொஞ்சம் நடுவில் இருந்தாப்புல. அதனால 2 பேரும் சிபாரிசு பண்றாங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இது நம்ம பெரிய காமெடி பீஸா இருக்கு, இதுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க முடியாதுன்னு அவர் கொடுக்கலன்ட்டார். திரும்ப மறுபடியும் சீட்டு எங்கேயுமே கிடைக்கலன்றனால தாவேகா இழிச்சவாய் கிடைச்சதுன்னு தாவேகா பிராண்டை சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சீட்டும் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. இந்த ஃபேமிலிக்கும் மரிய வில்சனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னைக்கு இதோட இன்னொன்று சொல்லணும்னா, மரிய வில்சன் வந்து இன்னைக்கு ஆர்கே நகரில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாருல, அந்த வேட்புமனு தாக்கலில் கூட இன்னொரு ஒரு பேர் இருக்கும். அந்த நபரும் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. அவர் பேர் வந்து ஜே விஜயன். ஜே விஜயனும் ஆர்கே நகரில் பண்ணுறாரு. இவர் யாருன்னா மரிய வில்சன் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப், அந்த காலேஜில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப். இவர் சுயேட்சையா தாக்கல் பண்ணுறாரு. தாவேகா பேரில் டம்மி வேட்பாளரால் சுயேட்சையா பண்ணுறாரு. அப்போ இவர் கேம்பெயின் பண்ணுறல, கேம்பெயின் பண்ணாமல் மரிய வில்சன் கூட சுற்றுறாரு. நான் ஒரு வேட்பாளர்னு உள்ள வந்துட்டு போகணும்ல, பணங்கன்னா எடுத்துட்டு வரணும்ல. இதுதான் மரிய வில்சன் ஆர்கே நகர்ல ஒரு இடத்துல போய் நின்னாருன்னா 11,000 ரூபா ஆர்த்தி எடுத்தா. ஒரு கார் வந்து நிற்கும், அந்த கார்ல இருந்து இறங்குனாங்கன்னா 11 ஆர்த்தி எடுத்தாங்கன்னா ஒரு 11,000 ரூபா வந்துடும். அது மாதிரி ஒரு ஸ்பாட் வச்சுக்கிட்டாங்க, இங்கெல்லாம் நமக்கு வந்து ஆள் இருக்கு அப்படின்னு. அங்கே ஒரு 2-3 பேரை பிடிச்சிக்கிட்டு கிறிஸ்டின்ஸ் பெந்தகோஸ் சர்ச்சு, அப்புறம் ஆர்சி சர்ச்சு, இந்த சர்ச் ஓட்டர்ஸ் மட்டும் பிரிச்சுருவோம், ப்ளஸ் இந்துக்களில் இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ஓட்டை பிரிச்சுருவோம், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அங்க இருக்க கிறிஸ்டின் லாபி மூலியமா தான் இவர் ஆர்கே நகரை தேர்வு செய்யறாரு. இதுதான் மெயின் ரீசன். அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? துளியும் கிடையாது. ஆர்கே நகர் வந்து ஜெயலலிதாவே பதம் பார்த்த இடம். அங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஒரு பிராண்டான இடம், இங்க நின்னா நம்மளும் வரலாற்றுல சரித்திரம் படிச்சிடலாம், அவ்வளவுதான் அவரோட எண்ணம். அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஜெயிக்கலைன்னா, அவர் ஆர்கே நகர்ல மரிய வில்சன் ஜெயிக்கலைன்னா என் உயிருக்கெல்லாம் ஆபத்து. அவர் வந்து ஆளை வச்சு வீடு தேடி கொலை பண்ணக்கூடிய ஒரு குண்டர். நான் இருப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வெறித்தனமாக ஒரு வீடியோ நான் சமூக வலைதளங்களில் போட்ட உடனே ஃபோனை தூக்கி போட்டு உடச்சி, நான் ஜெயிக்கலைன்னா அவன் செத்தான் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவர்கிட்ட சாபம் விட்டு மிரட்டியிருக்காரு. என்ன ஆகணும் தெரியாது, பரவாயில்ல நானும் போகிறேன். ஆனால் அங்கே ராஜேஷ்னு ஒரு ஏடிஎம்கே வேட்பாளர், கிட்டத்தட்ட பார்க்க சங்கி மாதிரி இருப்பார். அடுத்து எபினேசர்னு ஒரு ஆள். எபினேசருக்கு அங்கே சிறுபான்மையினருடைய வாக்குகள் ரொம்ப ஜாஸ்தி. அங்கதான் வந்து சிஏ என்ஆர்சி போராட்டம் பெரிய அளவுல வெற்றியை கொடுத்துச்சு. தமிழ்நாட்டிலேயே அங்கதான் பெரிய அளவுல கொடுத்துச்சு. அதனால அங்க இஸ்லாமியர்களோட ஓட்டு சிந்தாம செதறாம திமுகவுக்கு போயிடும். கிறிஸ்துவர்களுடைய ஓட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஆல்ரெடி கிறிஸ்டினா இருக்கிறனால பெந்தகோஸும் ஆர்சி ஓட்டையும் போன வாட்டியே அவர் கவர் பண்ணி அங்க தொகுதிக்கு ஓரளவுக்கு நல்லது பண்ணியிருக்காரு, அவர் தூக்கிடுவார். இப்ப இதை பிரிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு புரோக்கர் வேலையா தான் நம்ம மரிய வில்சன் இறங்கியிருக்காரு. அவரும் கிறிஸ்டின். இந்த கிறிஸ்டின் ஓட்டை பிரிச்சிடணும் அப்படின்னு தான் மேல தலைமை இறக்குச்சு. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, நான் எப்படியா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக விஜய் கூட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரியே காமிச்சுக்கிறாரு. விஜயும் இவரும் பேசுனது கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு. என்னைக்கா வாங்க அவ்வளவுதான். ஆனா புசி ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் க்ளோஸ். இவர் வந்து ஆதவர்ஜுனா கை காட்டி நிப்பாட்டப்பட்ட ஒரு ஆளு. புசிக்கும் இவருக்கும் செட் ஆகாது. ஆதவர்ஜுனா மூலியமா நிப்பாட்டப்பட்ட ஒரு ஆளு, அவ்வளவுதான். ஏன் ஆதவர்ஜுனானா, புசி மூலியமா இவர் நிற்கணும்னா புசிக்கு சில பல சீ கொடுக்கணும். ஆனால் ஆதவர்ஜுனா அவருக்கு அது பெருசா இல்லை. அதனால ஆதவர்ஜுனா கை காட்டின ஒரு 103 வேட்பாளர்கள் இருக்காங்க.
இந்த 103 வேட்பாளர்கள்ல 60 பேர் மேல பெரும் அதிருப்தி இருக்கு. அந்த 60 பேருமே பாதி பேர் இன்னைக்கு அதிமுக கூட பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல விஜயலட்சுமின்னு ஒருத்தவங்க எல்லாம் அதிமுகவில் இருக்க ஒரு மாஜி கூட பேரம் பேசி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி பேர் வில போயிட்டாங்க. அவங்க எந்த தொகுதி வேட்பாளர்? விஜய் தங்கமணியோடைய தொகுதி. அவருடைய தொகுதியில் அவர் நீ நானும் ஒரே ஜாதி தானம்மா, ஏமா நீ பேசிட்டு இருக்கேன்னு பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பல தொகுதிகளில் பேரம் பேசி கேம்பெயினே இல்லாமல் டோர் டு டோர் கேம்பெயினே இல்லாமல் தாவேகா முடங்கி போயிருக்க காரணம் ஆதவ அர்ஜுனாவோட சண்டையும் புசி ஆனந்தோட சண்டை தான். யாரும் அவங்களுக்கு கேம்பெயின் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னைக்கு ஸ்டேஞ்ச் டாக்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு வாட்ஸ்அப்போட ஒரு ஆடியோ போட்டிருப்பேன். வாய்ப்பு இருந்தால் அதை போய் பாருங்கள், எப்படி சண்டை போடுறாங்கன்னு தெரியும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் இந்த மரிய வில்சன் குறித்து வெளிவராத பல்வேறு தகவல்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.